பிரைஸ்லாட். நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரம். சில நாட்கள் சென்ற பின்பு சிம்சோன் கோதுமை அறுக்குகிற நாட்களில் ஒரு வெள்ளாட்டுக் குட்டியை எடுத்துக்கொண்டு தன் பெண் சாதியைக் காண போய், நான் என் பெண் சாதியினிடத்தில் அறை வீட்டுக்குள் போகும் மட்டும் என்றான். அவள் தகப்பனோ அவனை உள்ளே போக ஒட்டாமல், நீ அவளை முற்றிலும் பகைத்துவிட்டாய் என்று நான் எண்ணி அவளை உன் சிநேகிதனுக்கு கொடுத்துவிட்டேன். அவள் தங்கை அவளைப் பார்க்கிலும் அழகானவள் அல்லவா? அவளுக்கு பதிலாக இவள் உனக்கு இருக்கட்டும் என்று சொன்னான். அப்பொழுது சிம்சோன், நான் பெலிஸ்தியருக்கு பொல்லாப்பு செய்ததிலும் என்மேல் குற்றம் இல்லை என்று அவர்களுக்கு சொல்லி புறப்பட்டு போய் 300 நரிகளைப் பிடித்து பந்தங்களை எடுத்து வாளோடு வாள் சேர்த்து இரண்டு வாள்களுக்கும் நடுவே ஒவ்வொரு பந்தங்களை வைத்து கட்டி பந்தங்களை கொளுத்தி பெலிஸ்தியரின் வெள்ளாண்மையிலே அவைகளை ஓடவிட்டு கதிர்க்கட்டுகளையும் வெள்ளாண்மைகளையும் திராட்சைத் தோட்டங்களையும் ஒலிவத் தோப்புகளையும் சுட்டெரித்து போட்டான். இப்படி செய்தவன் யார் என்று பெலிஸ்தியர் கேட்கிறபோது, திம்னாத்துடைய மருமகனாகிய சிம்சோன்தான். அவனுடைய பெண் சாதியை அவனுடைய சிநேகிதனுக்கு கொடுத்தபடியினால் அப்படி செய்தான் என்றார்கள். அப்பொழுது பெலிஸ்தியர் போய் அவளையும் அவன் தகப்பனையும் அக்கினியால் சுட்டெரித்தார்கள். அப்பொழுது சிம்சோன் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படி செய்தபடியினால் நான் உங்கள் கையிலே பழிவாங்குவால் ஒழிய இளைப்பாறேன் என்று சொல்லி அவர்களை சின்னாபின்னமாக்கி சங்காரம் பண்ணி, பின்பு போய் எத்தாம் ஊர் கல்மலை சந்திலே குடியிருந்தான். அப்பொழுது பெலிஸ்தியர் போய் யூதாவிலே பாளையம் இறங்கி லேகி என்கிற வெளியிலே பரவியிருந்தார்கள். நீங்கள் எங்களுக்கு விரோதமாக வந்தது என்ன என்று யூதா மனுஷர் கேட்டதற்கு அவர்கள், சிம்சோன் எங்களுக்கு செய்தது போல நாங்களும் அவனுக்கு செய்யும்படி அவனை கட்டுகிறதற்காக வந்தோம் என்றார்கள். அப்பொழுது யூதாவிலே 3000 பேர் எத்தாம் ஊர் கன்மலை சந்திற்கு போய், பெலிஸ்தியர் நம்மை ஆளுகிறார்கள் என்று தெரியாதா? பின்னை ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய் என்று சிம்சோனிடத்தில் சொன்னார்கள். அதற்கு அவன், அவர்கள் எனக்கு செய்தபடியே நானும் அவர்களுக்கு செய்தேன் என்றான். அப்பொழுது அவர்கள், உன்னை கட்டி பெலிஸ்தியர் கையில் ஒப்புக்கொடுக்க வந்திருக்கிறோம் என்றார்கள். அதற்கு சிம்சோன், நீங்களே என்மேல் விழுகிறதில்லை நான் என்று எனக்கு ஆணையிடுங்கள் என்றான். அதற்கு அவர்கள், நாங்கள் உன்னை இறுக கட்டி அவர்கள் கையில் ஒப்பு கொடுப்போமே அல்லாமல் உன்னை கொன்று போட மாட்டோம் என்று சொல்லி 2 புது கயிறுகளாலே அவனை கட்டி கன்மலையிலிருந்து கொண்டு போனார்கள். அவன் லேகி வரைக்கும் வந்து சேர்ந்தபோது பெலிஸ்தியர் அவனுக்கு விரோதமாக ஆரவாரம் பண்ணினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் புயங்களில் கட்டியிருந்த கயிறுகள் நெருப்புப்பட்டு நூல் போலாகி அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அறுந்து போயிற்று. உடனே அவன் ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை கண்டு தன் கையை நீட்டி அதை எடுத்து அதனாலே 1000 பேரை கொன்று போட்டான். அப்பொழுது சிம்சோன், கழுதையின் தாடை எலும்பில் குவியலாக பட்டு கிடக்கிறார்கள், கழுதையின் தாடை எலும்பினால் 1000 பேரை கொன்றான் என்றார்கள். அப்படி சொல்லி தீர்ந்த பின்பு தன் கையில் இருந்த தாடை எலும்பை எறிந்துவிட்டு அவ்விடத்திற்கு ராமாலேக்கி என்று பெயரிட்டான். அவன் மிகவும் தாகமடைந்து கர்த்தரை
நோக்கி கூப்பிட்டு, தேவரீர் உமது அடியான் கையினால் இந்த பெரிய இரட்சிப்பை கட்டளையிட்டு இருக்க, இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விருத்தசேதனம் இல்லாதவர்கள் கையிலே விழ வேண்டுமோ என்றான். அப்பொழுது தேவன் லேகியிலுள்ள பள்ளத்தை பிளக்க பண்ணினார். அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது. அவன் குடித்தபோது அவன் உயிர் திரும்ப வந்தது. அவன் பிழைத்தான். ஆனபடியினால் அதற்கு என்கோரி என்று பெயரிட்டான். அது இந்நாள் வரைக்கும் லேகியில் இருக்கிறது. அவன் பெலிஸ்தியரின் நாட்களில் இஸ்ரவேலை 20 வருஷம் நியாயம் விசாரித்தான். 16ஆம் அதிகாரம். பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியைக் கண்டு அவளிடத்தில் போனான். அப்பொழுது சிம்சோன், இங்கே வந்திருக்கிறேன் என்று காசா ஊருக்கு சொல்லப்பட்டது. அவர்கள் காலையில் வெளிச்சமாகிறபோது அவனை கொன்று போடுவோம் என்று சொல்லி அவனை வளைந்து கொண்டு முழுவதும் அவனுக்காக பட்டண வாசலில் பதிவிருந்து முழுவதும் பேசாதிருந்தார்கள். சிம்சோன் நடுராத்திரி மட்டும் படுத்திருந்து நடுராத்திரியில் எழுந்து பட்டணத்து வாசல் கதவுகளையும் அதன் 2 நிலைகளையும் பிடித்து தாழ்பால்களோடே கூட போர்த்து தன் தோளின் மேல் வைத்து எப்ரோனுக்கு எதிரே இருக்கிற மலைகளின் உச்சிக்கு சுமந்து கொண்டு போனான். அதற்கு பின்பு அவன் சோரேக் ஆற்றண்டையில் இருக்கிற தெலீலாள் என்னும் பெயருள்ள ஒரு ஸ்திரீயோடே சிநேகமாய் இருந்தான். அவளிடத்திற்கு பெலிஸ்தியரின் அதிபதிகள் போய், நீ அவனை நயம் பண்ணி அவனுடைய மகாபலன் எதினாலே உண்டாயிருக்கிறது என்றும் நாங்கள் அவனை கட்டி சிறுமைப்படுத்துகிறதற்கு எதினாலே அவனை மேற்கொள்ளலாம் என்றும் அறிந்து கொள். அப்பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் 1100 வெள்ளிக்காசு உனக்கு கொடுப்போம் என்றார்கள். அப்படியே தெலீலாள் சிம்சோனை பார்த்து, உன் மகாபலம் எதினாலே உண்டாயிருக்கிறது? உன்னை சிறுமைப்படுத்த உன்னை எதினாலே கட்டலாம் என்று நீ எனக்கு சொல்ல வேண்டும் என்றாள். அதற்கு சிம்சோன், உலராத பச்சையான 7 அகனினார் கயிறுகளாலே என்னை கட்டினால் நான் பலட்சியமாகி மற்ற மனுஷனைப் போல் ஆவேன் என்றான். அப்பொழுது பெலிஸ்தியரின் அதிபதிகள் உலராத பச்சையான 7 அகனினார் கயிறுகளை அவளிடத்திற்கு கொண்டு வந்தார்கள். அவைகளால் அவள் அவனை கட்டினாள். பதிவிருக்கிறவர்கள் அறை வீட்டிலே காத்திருக்கும் போது அவள், சிம்சோனே, பெலிஸ்தியர் உன்மேல் வந்துவிட்டார்கள் என்றாள். அப்பொழுது சணல் நூலானது நெருப்புப்பட்டவுடனே இற்று போகிறது போல அவன் அந்த கயிறுகளை அறுத்து போட்டான். அவன் பலம் இதனாலே உண்டாயிருக்கிறது என்று அறியப்படவில்லை. அப்பொழுது தெலீலாள் சிம்சோனை பார்த்து, இதோ என்னை பரியாசம் பண்ணி எனக்கு பொய் சொன்னாய். இப்பொழுதும் உன்னை எதினாலே கட்டலாம் என்று எனக்கு சொல்ல வேண்டும் என்றாள். அதற்கு அவன், இதுவரைக்கும் ஒரு வேலைக்கும் வழங்காதிருக்கிற புது கயிறுகளால் என்னை இறுக்க கட்டினால் நான் பலட்சியமாகி மற்ற மனுஷனைப் போல் ஆவேன் என்றாள். அப்பொழுது தெலீலாள் புது கயிறுகளை வாங்கி அவைகளால் அவனை கட்டி, சிம்சோனே,
பெலிஸ்தியர் உன்மேல் வந்துவிட்டார்கள் என்று பதிவிருக்கிறார்கள். அறைவீட்டில் இருந்தார்கள். ஆனாலும் அவன் தன் புயங்களில் இருந்து கயிறுகளை ஒரு நூலைப் போல அறுத்துப் போட்டான். பின்பு தெலீலாள் சிம்சோனைப் பார்த்து, இதுவரைக்கும் என்னை பரியாசம் பண்ணி எனக்குப் பொய் சொன்னாய். உன்னை எதினாலே கட்டலாம் என்று எனக்குச் சொல்ல வேண்டும் என்றாள். அதற்கு அவன், நீ என் தலைமயிரின் 7 சடைகளை நெசவு நூலால் பாவோடே பின்னிவிட்டால் ஆகும் என்றாள். அப்படியே அவள் செய்து அவைகளை ஆணியடித்து மடக்கி, சிம்சோனே, பெலிஸ்தியர் உன்மேல் வந்துவிட்டார்கள் என்றாள். அவன் நித்திரை விட்டு எழுந்து நெசவு ஆணியையும் நூல்பாவையும் கூட பிடுங்கிக் கொண்டு போனான். அப்பொழுது அவள் அவனைப் பார்த்து, உன் இருதயம் என்னோடு இராதிருக்க உன்னை நேசிக்கிறேன் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? நீ இந்த 3 விசையும் என்னைப் பரியாசம் பண்ணினாய் அல்லவா? உன்னுடைய மகாபலம் எதினாலே உண்டாயிருக்கிறது என்று எனக்குச் சொல்லாமற் போனாயே என்று சொல்லி, இப்படி அவனை தினம் தன் வார்த்தைகளினாலே நெருக்கி அலட்டிக் கொண்டிருக்கிறதினால் சகத்தகதாய் அவன் ஆத்துமா விசனப்பட்டு தன் இருதயத்தையெல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி, சவரன் கத்தி என் தலையின் மேல் படவில்லை. நான் என் தாயின் கர்ப்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனானவன். என் தலை சிரைக்கப்பட்டால் என் பலம் என்னை விட்டு போகும். அதனாலே நான் பலட்சியமாகி மற்ற எல்லா மனுஷரைப் போலவும் ஆவேன் என்று அவளிடத்தில் சொன்னான். அவன் தன் இருதயமெல்லாம் தனக்கு வெளிப்படுத்தினதை தெலீலாள் கண்டபோது, அவன் பெலிஸ்தியரின் அதிபதிகளுக்கு ஆள் அனுப்பி, இந்த ஒரு விசை வாருங்கள், அவன் தன் இருதயத்தையெல்லாம் எனக்கு வெளிப்படுத்தினான் என்று சொல்லச் சொன்னாள். அப்பொழுது பெலிஸ்தியரின் அதிபதிகள் வெள்ளிக்காசுகளை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு அவளிடத்துக்கு வந்தார்கள். அவள் அவனைத் தன் மடியிலே நித்திரை செய்யப்பண்ணி ஒருவனை அழைத்து தன் தலைமயிரின் 7 சடைகளையும் சிரைத்து அவனைச் சிறுமைப்படுத்தத் தொடங்கினாள். அப்பொழுது அவள், சிம்சோனே, பெலிஸ்தியர் உன்மேல் வந்துவிட்டார்கள் என்றாள். அவன் நித்திரை விட்டு விழித்து, கர்த்தர் தன்னை விட்டு விலகிப் போனதை அறியாமல் எப்பொழுதும் போல உதறிப்போட்டு வெளியே போவேன் என்றான். பெலிஸ்தியர் அவனைப் பிடித்து அவன் கண்களைப் பிடுங்கி அவனைக் காசாவுக்குக் கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்துக் கொண்டிருக்க வைத்தார்கள். அவன் தலைமயிர் சிரைக்கப்பட்ட பின் திரும்பவும் முளைக்கத் தொடங்கிற்று. பெலிஸ்தியரின் பிரபுக்கள், நம்முடைய பகைஞனாகிய சிம்சோனை நம்முடைய தேவன் நம்முடைய கையில் ஒப்புக்கொடுத்தார் என்று சொல்லி தங்கள் தேவனாகிய தாகோனுக்கு ஒரு பெரிய பலி செலுத்தவும் சந்தோஷம் கொண்டாடவும் கூடி வந்தார்கள். ஜனங்கள் அவனைக் கண்டவுடனே, நம்முடைய தேசத்தை பாழாக்கி நம்மில் அநேகரை கொன்றுபோட்ட நம்முடைய பகைஞனை நம்முடைய தேவன் நமது கையில் ஒப்புக்கொடுத்தார்.
என்று சொல்லி தங்கள் தேவனை புகழ்ந்தார்கள். இப்படி அவர்கள் மனமகிழ்ச்சியாய் இருக்கும்போது நமக்கு முன்பாக வேடிக்கை காட்டும்படிக்கு சிம்சோனை கூட்டிக்கொண்டு வாருங்கள் என்றார்கள். அப்பொழுது சிம்சோனை சிறைச்சாலையில் இருந்து கூட்டிக்கொண்டு வந்தார்கள். அவர்களுக்கு முன்பாக வேடிக்கை காட்டினான். அவனை தூண்களுக்கு நடுவே நிறுத்தினார்கள். சிம்சோன் தனக்கு கைலாகு கொடுத்து நடக்கிற பிள்ளையாண்டானோட வீட்டு தங்குகிற தூண்களிலே நான் சாய்ந்து கொண்டிருக்கும் படி அவைகளை நான் தடவி பார்க்கும் மட்டும் என்றான். அந்த வீடு புருஷனானாலும் ஸ்திரீயானாலும் நிறைந்திருந்தது. அங்கே பெலிஸ்தியரின் சகல பிரபுக்களும் வீட்டின் மேல் புருஷரும் ஸ்திரீகளுமாக ஏறக்குறைய 3000 பேர் சிம்சோன் வேடிக்கை காட்டுகிறதை பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தியரின் கையிலே பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும். தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நிற்கிற 2 நடுத்தூண்களில் ஒன்றை தன் வலது கையினாலும் மற்றொன்றை தன் இடது கையினாலும் பிடித்து கொண்டு, என் ஜீவன் பெலிஸ்தரோடே கூட மடங்கியிருக்க கடவது என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது. இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாயிருந்தார்கள். பின்பு அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் போய் அவனை எடுத்துக்கொண்டு வந்து சோராவுக்கும் எஸ்தோரோவுக்கும் நடுவே அவன் தகப்பனாகிய மனோவாவின் கல்லறையில் அடக்கம் பண்ணினார்கள். அவன் இஸ்ரவேலை 20 வருஷம் நியாயம் விசாரித்தான். 17ஆம் அதிகாரம். எப்பிராயீம் மலை தேசத்தானாகிய மீகா என்னும் பெயருள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் தன் தாயை நோக்கி, உன்னிடத்திலிருந்து 1100 வெள்ளிக்காசு களவு போயிற்றே, அதை குறித்து என் காதுகள் கேட்டது. நீ சபிக்க மாட்டாயே. அந்த பணம் இதோ என்னிடத்தில் இருக்கிறது, அதை எடுத்தவன் நான்தான் என்றான். அதற்கு அவன் தாய், என் மகனே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாய் என்றாள். அவன் அந்த 1100 வெள்ளிக்காசை தன் தாயினிடத்தில் திரும்ப கொடுத்தான். அவள் வெட்டப்பட்ட ஒரு சொரூபத்தையும் வார்ப்பிக்கப்பட்ட ஒரு விக்கிரகத்தையும் உண்டு பண்ண, நான் என் கையிலிருந்து இந்த வெள்ளியை என் மகனுக்காக முற்றிலும் கர்த்தருக்கென்று நியமித்தேன். இப்போதும் இதை உனக்கு திரும்ப கொடுக்கிறேன் என்றாள். அவன் அந்த வெள்ளியை தன் தாய்க்கு திரும்ப கொடுத்தான். அப்பொழுது அவன் தாய் 200 வெள்ளிக்காசை எடுத்து தட்டான் கையிலே கொடுத்தாள். அவன் அதனாலே வெட்டப்பட்ட ஒரு சொரூபத்தையும் வார்ப்பிக்கப்பட்ட ஒரு விக்கிரகத்தையும் பண்ணினான். அவைகள் மீகாவின் வீட்டில் இருக்கிறது. மீகா சுவாமிக்கு ஒரு அறைவீட்டை நியமித்து வைத்திருந்தான். அவன் ஒரு ஏபோத்தையும் சொரூபங்களையும் உண்டு பண்ணி தன் குமாரரில் ஒருவனை பிரதிஷ்டை பண்ணினான். இவன் அவனுக்கு ஆசாரியனானான்.
அந்நாட்களில் இஸ்ரவேலிலே ராஜா இல்லை. அவனவன் தன் தன் பார்வைக்கு சரிபோனபடி செய்து வந்தான். யூதாவில் உள்ள பெத்லெகேம் ஊரானும் லேவியனுமான ஒரு வாலிபன் அங்கே இருந்தான். அந்த மனுஷன் எங்கேயாகிலும் பரதேசியாய் போய் தங்கும்படிக்கு யூதாவிலுள்ள பெத்லெகேம் ஊரை விட்டு புறப்பட்டு பிரயாணம் போகையில் எப்பிராயீம் மலை தேசத்தில் இருக்கிற மீகாவின் வீட்டில் வந்து சேர்ந்தான். எங்கே இருந்து வந்தாய் என்று மீகா அவனை கேட்டதற்கு அவன், நான் யூதாவில் உள்ள பெத்லெகேம் ஊரானாகிய லேவியன், எங்கேயாகிலும் போய் தங்கப் போகிறேன் என்றான். அப்பொழுது மீகாய், நீ என்னிடத்தில் இரு, நீ எனக்கு தகப்பனும் ஆசாரியனுமாயிருப்பாய். நான் உனக்கு வருஷத்திலே 10 வெள்ளிக்காசையும் மாற்று வஸ்திரத்தையும் உனக்கு வேண்டிய ஆகாரத்தையும் கொடுப்பேன் என்று அவனிடத்தில் சொன்னான். அப்படியே லேவியன் உள்ளே போனான். அந்த லேவியன் அந்த மனிதனிடத்தில் இருக்க சம்மதித்தான். அந்த வாலிபன் அவனுக்கு அவன் குமாரரின் ஒருவனைப் போல் இருந்தான். மீகா அந்த லேவியனை பிரதிஷ்டை பண்ணினான். அந்த வாலிபன் அவனுக்கு ஆசாரியனாகிய மீகாவின் வீட்டில் இருந்தான். அப்பொழுது மீகா, எனக்கு ஆசாரியனாக ஒரு லேவியன் அகப்பட்டபடியினால் கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றான். 18ஆம் அதிகாரம். அந்நாட்களில் இஸ்ரவேலிலே ராஜா இல்லை. தான் கோத்திரத்தார் குடியிருக்கிறதற்கு தங்களுக்கு சுதந்திரம் தேடினார்கள். அந்நாள் வரைக்கும் அவர்களுக்கு இஸ்ரவேல் கோத்திரங்களில் நடுவே போந்த சுதந்திரம் கிடைக்கவில்லை. ஆகையால் தேசத்தை உளவு பார்க்கும் வரும்படி தான் புத்திரர் தங்கள் கோத்திரத்திலே பலத்த மனுஷராகிய 5 பேரை தங்கள் எல்லைகளில் இருக்கிற சோரோவிலும் எஸ்தாவோவிலும் இருந்து அனுப்பி, நீங்கள் போய் தேசத்தை ஆராய்ந்து பார்த்து வாருங்கள் என்று அவர்களோடே சொன்னார்கள். அவர்கள் எப்பிராயீம் மலை தேசத்தில் இருக்கிற மீகாவின் வீட்டு மட்டும் போய் அங்கே தங்கினார்கள். அவர்கள் மீகாவின் வீட்டண்டையில் இருக்கையில் லேவியனான வாலிபனுடைய சத்தத்தை அறிந்து அங்கே அவனிடத்தில் போய், உன்னை இங்கே அழைத்து வந்தது யார்? இவ்விடத்தில் என்ன செய்கிறாய்? உனக்கு இங்கே இருக்கிறதற்கு என்ன என்று அவனிடத்தில் கேட்டார்கள். அதற்கு அவன், இன்னபடி மீகா எனக்கு செய்தான். எனக்கு சம்பளம் பொருந்தினான். அவனுக்கு ஆசாரியனானேன் என்றான். அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, எங்கள் பிரயாணம் அனுகூலமாய் முடியுமா என்று நாங்கள் அறியும்படி தேவனிடத்தில் கேள் என்றார்கள். அவர்களுக்கு அந்த ஆசாரியன், சமாதானத்துடனே போங்கள், உங்கள் பிரயாணம் கர்த்தருக்கேற்றது என்றான். அப்பொழுது அந்த 5 மனுஷர் புறப்பட்டு லாயிசுக்குப் போய் அதில் குடியிருக்கிற ஜனங்கள் சீதோனுடைய வழக்கத்தின்படியே பயமில்லாமல் அமரிக்கையும் சுகமுமாய் இருக்கிறதையும் தேசத்திலே அவர்களை அடக்கி ஆள யாதொரு அதிகாரியும் இல்லை என்பதையும், அவர்கள் சீதோனியருக்கு தூரமானவர்கள் என்பதையும், அவர்களுக்கு ஒருவரோடும் கவைக்காரியம் இல்லை என்பதையும் கண்டு, சோரோவிலும் எஸ்தோவிலும் இருக்கிற
தங்கள் சகோதரனிடத்திற்கு திரும்பி வந்தார்கள். அவர்கள் சகோதரர், நீங்கள் கொண்டு வருகிற செய்தி என்ன என்று அவர்கள் கேட்டார்கள். அதற்கு அவர்கள், எழும்புங்கள், அவர்களுக்கு விரோதமாய் போவோம் வாருங்கள். அந்த தேசத்தை பார்த்தோம், அது மிகவும் நன்றாயிருக்கிறது. நீங்கள் சும்மா இருப்பீர்களா? அந்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி புறப்பட்டு போக அசாதியாயிருங்கள். நீங்கள் அங்கே சேரும்போது சுகமாய் குடியிருக்கிற ஜனங்களிடத்தில் சேருங்கள். அந்த தேசம் விஸ்தாரமாக இருக்கிறது. தேவன் அதை உங்கள் கையில் ஒப்புக் கொடுத்தார். அது பூமியிலுள்ள சகல வஸ்துவும் குறைவில்லாமல் இருக்கிற இடம் என்றார்கள். அப்பொழுது சோரோவிலும் எஸ்தாவோவிலும் இருக்கிற தான் கோத்திரரில் 600 பேர் ஆயுதபாணிகளாய் அங்கே இருந்து புறப்பட்டு போய் யூதாவிலுள்ள கீரியாத்யாரீமிலே பாளையம் இறங்கினார்கள். ஆதலால் அது இந்நாள் வரைக்கும் மக்னித்தான் எனப்படும். அது கீரியாத்யீமின் பின்னாலே இருக்கிறது. பின்பு அவர்கள் அங்கே இருந்து எப்பிராயீம் மலைக்குப் போய் மீகாவின் வீட்டு மட்டும் வந்தார்கள். அப்பொழுது லாயிசின் நாட்டை உளவு பார்த்துப் போய் வந்த 5 மனுஷர் தங்கள் சகோதரரை பார்த்து, இந்த வீடுகளில் ஏபோத்தும் சொரூபங்களும் வெட்டப்பட்ட விக்கிரமும் வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரமும் இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? இப்பொழுதும் நீங்கள் செய்ய வேண்டியதை யோசித்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். அப்பொழுது அவ்விடத்திற்கு திரும்பி மீகாவின் வீட்டில் இருக்கிற லேவியனான வாலிபன் வீட்டிலே வந்து அவனிடத்தில் சுகசெய்தி விசாரித்தார்கள். ஆயுதபாணிகளாகிய தான் புத்திரர் 600 பேரும் வாசற்படியிலே நின்றார்கள். ஆசாரியனும் ஆயுதபாணியுமாகிய 600 பேரும் வாசற்படியிலே நிற்கையில், தேசத்தை உளவு பார்க்கப் போய் வந்த அந்த 5 மனுஷர் உள்ளே புகுந்து வெட்டப்பட்ட விக்கிரகத்தையும் ஏபோத்தையும் சொரூபங்களையும் வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தையும் எடுத்துக்கொண்டு வந்தார்கள். அவர்கள் மீகாவின் வீட்டிற்குள் புகுந்து வெட்டப்பட்ட விக்கிரகத்தையும் ஏபோத்தையும் சொரூபங்களையும் வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தையும் எடுத்துக்கொண்டு வருகிறபோது, ஆசாரியன் அவர்களை பார்த்து, நீங்கள் செய்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், நீ பேசாதே, உன் வாயை மூடிக்கொண்டு எங்களோடு கூட வந்து எங்களுக்கு தகப்பனும் ஆசாரியனுமாயிருக்கிற நீ ஒரே ஒருவன் வீட்டுக்கு ஆசாரியனாய் இருக்கிறது நல்லதோ? இஸ்ரவேலில் ஒரு கோத்திரத்திற்கும் வம்சத்திற்கும் ஆசாரியனுமாய் இருக்கிறது நல்லதோ என்றார்கள். அப்பொழுது ஆசாரியனுடைய மனது இதமியப்பட்டு, அவன் ஏபோத்தையும் சொரூபங்களையும் வெட்டப்பட்ட விக்கிரகத்தையும் எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்குள்ளே புகுந்தான். அவர்கள் திரும்பும்படி புறப்பட்டு பிள்ளைகளையும் ஆடுகளையும் பண்டம் படிகளையும் தங்களுக்கு முன்னே போகும்படி செய்தார்கள். அவர்கள் புறப்பட்டு மீகாவின் வீட்டை விட்டு கொஞ்ச தூரம் போனபோது, மீகாவின் வீட்டிற்கு அயல் வீட்டார் கூட்டங்கூடி தான் புத்திரரை தொடர்ந்து வந்து அவர்களை பார்த்து கூப்பிட்டார்கள். அவர்கள் திரும்பி பார்த்து மீகாவை நோக்கி, நீ இப்படி கூட்டத்துடன் வருகிற காரியம் என்ன என்று கேட்டார்கள்.
அதற்கு அவன், நான் உண்டு பண்ணின என்னுடைய தெய்வங்களையும் அந்த ஆசாரியனையும் கூட நீங்கள் கொண்டு போகிறீர்களே. இனி எனக்கு என்ன இருக்கிறது? நீ கூப்பிடுகிற காரியம் என்ன என்று நீங்கள் என்னிடத்தில் எப்படி கேட்கலாம் என்றார்கள். தான் புத்திரன் அவனைப் பார்த்து, எங்கள் காதுகள் கேட்க கூக்குரல் இடாதே. இட்டால் கோபிகள் உங்கள் மேல் விழுவார்கள். அப்பொழுது உன் ஜீவனுக்கும் உன் வீட்டாரின் ஜீவனுக்கும் மோசம் வருவித்துக் கொள்ளுவாய் என்று சொல்லி தங்கள் வழியே நடந்து போனார்கள். அவர்கள் தன்னைப் பார்க்கிலும் பலத்தவர்கள் என்று மீகா கண்டு அவன் தன் வீட்டுக்குத் திரும்பினான். அவர்களோ மீகா உண்டு பண்ணினவைகளையும் அவனுடைய ஆசாரியனையும் கொண்டு போய் மீகாவில் பயமில்லாமல் சுகமாயிருக்கிற லாயீஸ் ஊருக்கு ஜனங்களிடத்தில் சேர்ந்து அவர்களைப் பட்டயக் கருக்கினால் வெட்டி பட்டணத்தை அக்கினியினால் சுட்டெரித்துப் போட்டார்கள். அது சீதோனுக்கு தூரமாய் இருந்தது. வேறே மனுஷரோடே அவர்களுக்கு சம்பந்தம் இல்லாமலும் இருந்தபடியினால் அவர்களை தப்புவிப்பவர் ஒருவரும் இல்லை. அந்த பட்டணம் அவர்களை தப்புவிப்பவர் ஒருவரும் இல்லை. அந்த பட்டணம் பெத்ராவுக்கோ சமீபமான பள்ளத்தாக்கில் இருந்தது. அவர்கள் அதை திரும்பக் கட்டி அதிலே குடியிருந்து பூர்வ காலத்திலே லாயீஸ் என்னும் பெயர் கொண்டிருந்த அந்த பட்டணத்திற்கு இஸ்ரவேலுக்கு பிறந்த தங்கள் தகப்பனாகிய தானுடைய நாமத்தின்படியே தான் என்று பெயரிட்டார்கள். அப்பொழுது தான் புத்திரர் அந்த சொரூபத்தை தங்களுக்கு ஸ்தாபித்துக் கொண்டார்கள். மனாசேயின் குமாரனாகிய கெர்சோனின் மகன் யோனத்தானும் அவன் குமாரரும் அந்த தேசத்தார் சிறைப்பட்டு போன நாள் மட்டும் தான் கோத்திரத்தாருக்கு ஆசாரியராய் இருந்தார்கள். தேவனுடைய ஆலயம் சீலோவில் இருந்த காலம் முழுவதும் அவர்கள் மீகா உண்டு பண்ணின சொரூபத்தை வைத்துக்கொண்டு இஸ்ரவேல் ராஜா இல்லாத அந்நாட்களிலே எப்பிராயீம் மலைகள் அருகே பரதேசியாய் தங்கின ஒரு லேவியன் இருந்தான். அவன் யூதாவிலுள்ள பெத்லெகேம் ஊரானாகிய ஒரு ஸ்திரீயை தனக்கு மறுமனையாட்டியாகக் கொண்டிருந்தான். அவள் அவனுக்குத் தூரமாய் விபசாரம் பண்ணி அவனை விட்டு யூதா தேசத்து பெத்லெகேம் ஊரிலிருக்கிற தன் தகப்பன் வீட்டுக்குப் போய் அங்கே 4 மாதம் வரைக்கும் இருந்தாள். அவள் புருஷன் அவளோடே நலவு சொல்லாமலும் அவளை திரும்ப அழைத்து வரவும் 2 கழுதைகளை ஆயத்தப்படுத்தி தன் வேலைக்காரனைக் கூட்டிக்கொண்டு அவளிடத்துக்குப் போனான். அப்பொழுது அவள் அவனைத் தன் தகப்பன் வீட்டுக்கு அழைத்துக்கொண்டு போனாள். ஸ்திரீயின் தகப்பன் அவளைக் கண்டபோது சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டு, ஸ்திரீயின் தகப்பனாகிய அவனுடைய மாமன் அவனை இருத்திக்கொண்டதினால் 3 நாள் அவனோடே இருந்தான். அவர்கள் அங்கே புசித்து குடித்து தங்கினார்கள். 4ஆம் நாள் காலமே அவர்கள் எழுந்திருந்தபோது அவன் பிரயாணப்பட்டு போகையில் ஸ்திரீயின் தகப்பன் தன் மருமகளை நோக்கி, கொஞ்சம் அப்பம் புசித்து
உன் மனதை தேற்றிக்கொள், பிற்பாடு நீங்கள் போகலாம் என்றான். அவர்கள் உட்கார்ந்து இருவரும் கூடி புசித்து குடித்தார்கள். ஸ்திரீயின் தகப்பன் அந்த மனுஷனைப் பார்த்து, நீ தயவுசெய்து உன் இருதயம் மகிழ்ச்சியடைய இராத்திரிக்கும் இரு என்றான். அப்படியே போகிறதற்கு அந்த மனுஷன் எழுந்தபோது அவனுடைய மாமன் அவனை வருந்திக் கொண்டதினால் அவன் அன்று இராத்திரியையும் அங்கே இருந்தான். 5ஆம் நாளிலே அவன் போகிறதற்கு அதிகாலமே எழுந்திருந்தபோது ஸ்திரீயின் தகப்பன் இருந்து, உன் இருதயத்தைத் தேற்றிக்கொள் என்றான். அப்படியே அந்நேரம் மட்டும் தாமதித்திருந்தது. இருவரும் போஜனம் பண்ணினார்கள். பின்பு அவனும் அவன் மறுமனையாட்டியும் அவன் வேலைக்காரனும் போகிறதற்கு எழுந்திருந்தபோது ஸ்திரீயின் தகப்பனாகிய அவனுடைய மாமன், இதோ பொழுது அஸ்தமிக்கப் போகிறது, சாயங்காலம் காலமும் ஆயிற்று, இங்கே இராத்திரிக்கு இருங்கள். பார், மழைமயங்கிருக்கும் வேளையுமாயிற்று. உன் இருதயம் சந்தோஷமாயிருக்கும்படி இங்கே ராத்தங்கி நாளை இருட்டோடே எழுந்திருந்து உன் வீட்டுக்குப் போகலாம் என்றான். அந்த மனுஷனோ இராத்திரிக்கு இருக்க மனதில்லாமல் 2 கழுதைகள் மேல் சேணம் வைத்து தன் மறுமனையாட்டியைக் கூட்டிக்கொண்டு எழுந்து புறப்பட்டு எருசலேமாகிய எபூசுக்கு நேராக வந்தான். அவர்கள் எபூசுக்கு சமீபமாய் வருகையில் பொழுது போகிறதாயிருந்தது. அப்பொழுது வேலைக்காரன் தன் எஜமானை நோக்கி, எபூசியர் இருக்கிற இந்த பட்டணத்திற்குப் போய் அங்கே ராத்தங்கலாம் என்றான். அதற்கு அவன் எஜமான், நாம் வழியை விட்டு இஸ்ரவேல் புத்திரர் இல்லாத மறுஜாதியார் இருக்கிற பட்டணத்துக்குப் போகப்படாது, அப்பாலே கிபியா மட்டும் போவோம் என்று சொல்லி தன் வேலைக்காரனை பார்த்து, நாம் கிபியாவிலாகிலும் ராமாவிலாகிலும் ராத்தங்கும்படி அவைகளில் ஒரு இடத்துக்குப் போய்ச் சேரும்படி நடந்து போவோம் வா என்றான். அப்படியே அப்பாலே நடந்து போனார்கள். பென்யமீன் நாட்டைச் சேர்ந்த கிபியாவின் கிட்டி வருகையில் சூரியன் அஸ்தமாயிற்று. ஆகையால் கிபியாவிலே வந்து ராத்தங்கும்படி வழியை விட்டு அவ்விடத்திற்குப் போனார்கள். அவன் பட்டணத்துக்குள் போனபோது ராத்தங்கியிருக்கிறதற்கு அவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்வார்கள் இல்லாததினால் வீதியில் உட்கார்ந்தான். வயலிலே வேலை செய்து மாலையிலே திரும்புகிற ஒரு கிழவன் வந்தான். அந்த மனுஷனும் எப்பிராயீம் மலை தேசத்தான். அவன் கிபியாவிலே சஞ்சரிக்க வந்தான். அவ்விடத்து மனுஷரோ பென்யமீனர். அந்தக் கிழவன் தன் கண்களை ஏறெடுத்து பட்டணத்து வீதியில் அந்த பிரயாணக்காரன் இருக்கக் கண்டு, எங்கே போகிறாய், எங்கே இருந்து வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன், நாங்கள் யூதாவிலுள்ள ஊராகிய பெத்லெகேமிலிருந்து வந்து எப்பிராயீம் மலை தேசத்தில் புறங்கள் மட்டும் போகிறோம். நான் அவ்விடத்தான் யூதாவிலுள்ள பெத்லெகேம் மட்டும் போய் வந்தேன். நான் கர்த்தருடைய ஆலயத்துக்குப் போகிறேன். இங்கே என்னை வீட்டிலே ஏற்றுக்கொள்வார்கள் ஒருவரும் இல்லை. எங்கள் கழுதைகளுக்கு வைத்துக்கொள்ளும் தீவனமும் உண்டு. எனக்கும் உமது அடியானுக்கும் உமது
அடியானுக்கோ குடியிருக்கிறதற்கு வேலைக்காரனுக்கும் அப்பமும் திராட்சரசமும் உண்டு, ஒன்றிலும் குறைவில்லை என்றான். அப்பொழுது அந்த கிழவன், உனக்கு சமாதானம், உன் குறைவையெல்லாம் என்மேல் இருக்கட்டும், வீதியிலே மாத்திரம் ராத்தங்க வேண்டாம் என்று சொல்லி அவனைத் தன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போய் கழுதைகளுக்குத் தீவனம் போட்டான். அவர்கள் தங்கள் கால்களைக் கழுவிக் கொண்டு புசித்துக் குடித்தார்கள். அவர்கள் மனமகிழ்ச்சியாய் இருக்கிறபோது, இதோ பேலியானின் மக்களாகிய அந்த ஊர் மனுஷரில் சிலர் அந்த வீட்டைச் சூழ்ந்து கொண்டு கதவைத் தட்டி, உன் வீட்டிலே வந்து அந்த மனுஷனை நாங்கள் அறியும்படிக்கு வெளியே கொண்டு வா என்று வீட்டுக்காரனாகிய அந்தக் கிழவனோடு சொன்னார்கள். அப்பொழுது வீட்டுக்காரனாகிய அந்த மனுஷன் வெளியே அவர்களிடத்தில் போய், இப்படி செய்ய வேண்டாம் என் சகோதரரே, இப்படிப்பட்ட பொல்லாப்பை செய்ய வேண்டாம். அந்த மனுஷன் என் வீட்டிற்குள் வந்து இருக்கையில் இப்படிக்கொத்த மதிகேட்டை செய்யாதிருப்பீர்களாக. இதோ கன்னிய ஸ்திரீயாகிய என் மகளும் அந்த மனிதனுடைய மறுமனையாட்டியும் இருக்கிறார்கள். அவர்களை உங்களிடத்தில் வெளியே கொண்டு வருகிறேன். அவர்கள் அவமானப்படுத்தி உங்கள் பார்வைக்கு சரிபோன பிரகாரம் அவர்களுக்கு செய்யுங்கள். ஆனாலும் இந்த மனுஷனுக்கு அப்படிப்பட்ட மதிகேட்டான காரியத்தை செய்ய வேண்டாம். விடியற்காலத்திற்கு முன்னே அந்த ஸ்திரீ வந்து வெளிச்சமாகும் மட்டும் அங்கே தன் எஜமான் இருந்த வீட்டுக்கு வாசற்படியிலே விழுந்து கிடந்தாள். அவள் எஜமான் காலமே எழுந்திருந்து வீட்டின் கதவைத் திறந்து தன் வழியைப் போகப் புறப்படுகிறபோது, இதோ அவன் மறுமனையாட்டியாகிய ஸ்திரீ வீட்டு வாசலுக்கு முன்னே தன் கைகளை வாசற்படியின்மேல் வைத்தவளாய் கிடந்தாள். அப்பொழுது அதைக் கண்டவர்கள் எல்லோரும், இஸ்ரவேல் புத்திரருக்கு எகிப்திலிருந்து புறப்பட்ட நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் அதை பொல்லாத காரியம் செய்யப்படவும் இல்லை, காணப்படவும் இல்லை. இந்தக் காரியத்தை யோசித்து ஆலோசனை பண்ணி செய்ய வேண்டியது என்னதென்று சொல்லுங்கள் என்றார்கள். அதிகாரம். அப்பொழுது தான் முதல் பெயர்சபா மட்டுமுள்ள இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் கீலேயாத் தேசத்தாருடன் மிஸ்பாவிலே கர்த்தருக்கு முன்பாக ஏகோபித்து சபை கூடினார்கள். சகல ஜனங்களின் அதிபதிகளும் இஸ்ரவேலில் சகல கோத்திரத்தாரும் தேவனுடைய ஜனமாகிய சபைக்காக கூடி நின்றார்கள். அவர்கள் பட்டயம் உருவுகிற 4,00,000 காலாட்கள். இஸ்ரவேல் புத்திரர் மிஸ்பாவுக்கு வந்த செய்தியை பென்யமீன் புத்திரர் கேள்விப்பட்டார்கள். அந்த அக்கிரமம் நடந்தது. அப்படி சொல்லுங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரர் கேட்டார்கள். அப்பொழுது கொலை செய்யப்பட்ட ஸ்திரீயின் புருஷனாகிய லேவியன் மறுதாரமாக நானும் என் மறுமனையாட்டியும் பென்யமீன் நாட்டில் உள்ள கிபியாவிலே ராத்தங்க வந்தோம். அப்பொழுது கிபியா பட்டணத்தார் எனக்கு விரோதமாக எழும்பி என்னைக் கொலை செய்ய
வைத்து நாங்கள் இருந்த வீட்டை இராத்திரியிலே வனைந்து கொண்டு என் மறுமனையாட்டியை அவமானப்படுத்தினார்கள். அதனாலே அவள் செத்துப்போனாள். ஆகையால் இந்த இஸ்ரவேலிலே அவர்கள் இப்படிப்பட்ட முறைகேட்டையும் மதிகேட்டையும் செய்தபடியினால் நான் என் மறுமனையாட்டியையும் பிடித்து துண்டித்து இஸ்ரவேலில் சுதந்திரமான சகல நாடுகளிலும் அனுப்பினேன். நீங்கள் எல்லோரும் இஸ்ரவேல் புத்திரராமே, நீங்கே ஆலோசித்து தீர்மானம் பண்ணுங்கள் என்றான். அப்பொழுது எல்லா ஜனங்களும் ஏகமாய் எழுந்து, நம்மில் ஒருவரும் தன் கூடாரத்திற்கு போகவும் படாது, ஒருவனும் தன் வீட்டிற்கு திரும்பவும் படாது. இப்பொழுது கிபியாவுக்கு செய்ய வேண்டியது என்னதென்றால், சீட்டு போட்டு அதற்கு விரோதமாய் போவோம். பென்யமீன் கோத்திரமான கிபியா பட்டணத்தார் இஸ்ரவேலிலே செய்த எல்லா மதிகேட்டுக்கும் தக்கதாக ஜனங்கள் வந்து செய்யும்படிக்கு நாம் தானிய தவசங்களை சம்பாதிக்கிறதற்கு இஸ்ரவேல் கோத்திரங்களெல்லாம் 100 பேரில் 10 பேரையும் 1000 பேரில் 100 பேரையும் 10,000 பேரில் 1000 பேரையும் தெரிந்தெடுப்போம் என்றார்கள். இஸ்ரவேல் எல்லோரும் ஒன்று போல ஏகோபித்து பட்டணத்திற்கு முன்பாக கூட்டம் கூடி அங்கே இருந்த இஸ்ரவேலில் கோத்திரத்தார் பென்யமீன் கோத்திரமெங்கும் ஆட்களை அனுப்பி, உங்களுக்குள்ளே நடந்த இந்த அக்கிரமம் என்ன? இப்பொழுது கிபியாவில் இருக்கிற பேலியாளின் மக்களாகிய அந்த மனுஷரை நாங்கள் கொன்று பொல்லாப்பை இஸ்ரவேலை விட்டு விலகும்படி அவர்களை ஒப்புக்கொடுங்கள் என்று சொல்லச் சொன்னார்கள். பென்யமீன் புத்திரர் இஸ்ரவேல் புத்திரராகிய தங்கள் சகோதரரின் சொல்லைக் கேட்க மனமில்லாமல் இஸ்ரவேல் புத்திரரோடு யுத்தம் பண்ண புறப்படும்படிக்கு பட்டணங்களிலிருந்து கிபியாவுக்கு வந்து கூடினார்கள். கிபியாவின் குடியிலே தெரிந்து கொள்ளப்பட்ட 700 பேரை அல்லாமல் அந்நாட்களிலே பட்டணங்களிலிருந்து வந்து கூடின பட்டயம் உருவுகிற மனுஷரின் இலக்கம் 20,000 பேர் என்று தென்பட்டது. பென்யமீன் கோத்திரமல்லாமல் இஸ்ரவேலிலே பட்டயம் உருவுகிற மனுஷர் 4,00,000 பேர் என்று தொகையிடப்பட்டது. இவர்கள் எல்லோரும் யுத்த வீரர்களாய் இருந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர்கள் காலமே எழுந்து புறப்பட்டு கிபியாவுக்கு எதிராக பாளையம் இறங்கினார்கள். பின்பு இஸ்ரவேல் மனுஷர் பென்யமீனோடே யுத்தம் பண்ண புறப்பட்டு கிபியாவிலே அவர்களுக்கு எதிராக போர் செய்ய அணிவகுத்து நின்றார்கள். ஆனாலும் பென்யமீன் புத்திரர் கிபியாவில் இருந்து புறப்பட்டு இஸ்ரவேலில் 20,000 பேரை அன்றைய தினம் தரையிலே விழும்படி சங்கரித்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை திடப்படுத்திக் கொண்டு முதல் நாளில் அணிவகுத்து நின்ற ஸ்தலத்திலே மறுபடியும் போர் செய்ய அணிவகுத்து நின்றார்கள். அப்பொழுது போய் கர்த்தருடைய சந்நிதியில் சாயங்காலம் மட்டும் அழுது, எங்கள் சகோதரனாகிய பென்யமீன் புத்திரரோடு திரும்பவும் யுத்தம் கலங்கப் போவோமோ என்று கர்த்தரிடத்தில் விசாரித்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களுக்கு விரோதமாக போங்கள்
என்றார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரராகிய சகல ஜனங்களும் புறப்பட்டு தேவனுடைய வீட்டிற்குப் போய் அங்கே கர்த்தருடைய சந்நிதியில் அழுது தீர்ந்தது. அன்று சாயங்காலம் மட்டும் உபவாசித்து கர்த்தருடைய சந்நிதியில் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் இட்டு கர்த்தரிடத்தில் விசாரித்தார்கள். தேவனுடைய உடன்படிக்கையின் பெட்டி அந்நாட்களிலே அங்கே இருந்தது. ஆரோனின் குமாரனாகிய எலியேசரின் மகன் பினெகாஸ் நாட்களில் அவருடைய சந்நிதியில் நின்றார்கள். எங்கள் சகோதரனாகிய பென்யமீன் புத்திரரோடு பின்னும் யுத்தம் பண்ண புறப்படலாகாதா என்று அவர்கள் விசாரித்தார்கள். அப்பொழுது கர்த்தர், போங்கள், நாளைக்கு அவர்கள் உங்கள் கையில் ஒப்புக்கொடுப்பேன் என்றார். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கிபியாவை சுற்றிலும் பதிவிடைத்தார்கள். 3 நாட்களில் பென்யமீன் புத்திரருக்கு விரோதமாகப் போய் முன்பு இரண்டாந்தரம் செய்தது போல கிபியாவுக்கு சமீபமாய் போங்கள் அணிவகுத்து நின்றார்கள். அப்பொழுது பென்யமீன் புத்திரர் ஜனத்திற்கு விரோதமாக புறப்பட்டு முன்பு போல நமக்கு முன்பாக முறியடிக்கப்படுகிறார்கள் என்று பென்யமீன் புத்திரர் சொன்னார்கள். இஸ்ரவேல் புத்திரரோ அவர்கள் பட்டயத்தை விட்டு அப்பாலே இருக்கிற வழியிலே வரப்பண்ணும்படி நாம் ஓட வேண்டாம் என்று சொன்னார்கள். கர்த்தர் இஸ்ரவேலுக்கு முன்பாக பென்யமீனை முறியடித்தார். அந்நாளிலே இஸ்ரவேல் புத்திரர் பென்யமீனிலே பட்டயம் உருவுகிற ஆட்களாகிய 20,000 பேரை சங்கரித்தார்கள். பட்டணத்தில் இருந்து மகா பெரிய புகையை எழும்ப பண்ணுவது இஸ்ரவேலருக்கும் பதிவிடைக்காரருக்கும் குறிக்கப்பட்ட அடையாளமாய் இருந்தது. ஆகையால் இஸ்ரவேல் யுத்தத்திலே பின்வாங்கின போது பென்யமீனார் முந்தின யுத்தத்தில் நடந்தது போல அவர்கள் நமக்கு முன்பாக முறியடிக்கப்படுகிறார்களே என்று சொல்லி இஸ்ரவேலரில் ஏறக்குறைய 30 பேரை வெட்டவும் கொல்லவும் தொடங்கினார்கள். பட்டணத்தில் இருந்து புகையானது ஸ்தவம் போல உயர எழும்பினபோது பென்யமீனர் பின்னாக பார்த்தார்கள். இதோ பட்டணத்தில் அக்கினி ஜுவாலைகளை வானம் பரியந்தம் எழும்பிற்று. இப்படியே பென்யமீனரை வளைந்து கொண்டு துரத்தி கிபியாவுக்கு கிழக்கு புறமாக வருமட்டும் அவர்களை லேசாய் மிதித்து போட்டார்கள். இதனாலே பென்யமீனரிலே 11,000 பேர் விழுந்தார்கள். அவர்கள் எல்லோரும் பலவான்களாய் இருந்தார்கள். இவ்விதமாய் பென்யமீனரின் அந்நாட்களில் விழுந்தவர்கள் எல்லோரும் 20,000 பேர். அவர்கள் எல்லோரும் பட்டயம் உருவுகிற பலவான்களாய் இருந்தார்கள். 600 பேர் திரும்பிக் கொண்டு ஓடி வனாந்திரத்தில் இருந்து ரிம்மோன் கன்மலைக்கு போய் ரிம்மோன் கன்மலையிலே 4 மாதம் இருந்தார்கள். இஸ்ரவேலரோ பென்யமீன் புத்திரரின் மேல் திரும்பி பட்டணத்தின் மனுஷர் தொடங்கி மிருகங்கள் மட்டும் கண்டவைகள் எல்லாவற்றையும் பட்டயக்கருக்கினால் வெட்டி கண்ட பட்டணங்களை எல்லாம் அக்கினியிலே கொளுத்தி போட்டார்கள்.
21 அதிகாரம். இஸ்ரவேலர் மிஸ்பாவிலே இருக்கும்போது, நம்மில் ஒருவனும் தன் குமாரத்தியை பென்யமீனருக்கு விவாகம் பண்ணிக் கொடுப்பதில்லை என்று ஆணையிட்டிருந்தார்கள். ஆகையால் ஜனங்கள் தேவனுடைய வீட்டிற்குப் போய் அங்கே தேவ சந்நிதியில் சாயங்காலம் மட்டும் இருந்து சத்தமிட்டு மிகவும் அழுது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, இன்று இஸ்ரவேலில் ஒரு கோத்திரம் குறைந்து போகத்தக்கதாக இஸ்ரவேலில் இந்த காரியம் நேரிட்டது என்றார்கள். மறுநாளிலே ஜனங்கள் காலமே எழுந்திருந்து அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினார்கள். கர்த்தருடைய சந்நிதியில் மிஸ்பாவுக்கு வராதவன் நிச்சயமாய் கொலை செய்யப்படக்கடவன் என்று அவர்கள் பெரிய ஆணையிட்டிருந்தபடியினால் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் சபை கூடினபோது இஸ்ரவேலுடைய எல்லா கோத்திரங்களிலுமிருந்து வராதே போனவர்கள் யார் என்று விசாரித்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சகோதரராகிய பென்யமீனரை நினைத்து மனஸ்தாபப்பட்டு, இன்று இஸ்ரவேலில் ஒரு கோத்திரம் அறுப்புண்டு போயிற்றே, மிந்தியிருப்பவர்களுக்கு மனைவிகளும் கிடைக்கும்படி நாம் அவர்களுக்காக என்ன செய்யலாம்? நம்முடைய குமாரத்திகளில் ஒருத்தியையும் அவர்களுக்கு கொடுப்பதில்லை என்றும் நாம் கர்த்தர் மேல் ஆணையிட்டு கொண்டோமே. இஸ்ரவேலில் கோத்திரங்களில் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியில் வராத போன யாதொருவனும் உண்டோ என்று விசாரித்தார்கள். அப்பொழுது கீலேயாத்திலுள்ள யாபேசின் மனுஷரில் ஒருவரும் பாளையத்தில் சபை கூடினபோது வரவில்லை. ஜனங்கள் இளக்கப்பார்க்கப்பட்ட போது கீலேயாத்தில் இருக்கிற யாபேசின் குடிகளில் அங்கே ஒருவரும் இருந்தது இல்லை. உடனே சபையார் பலவான்களில் 12,000 பேரை அங்கே அழைத்து, நீங்கள் போய் கீலேயாத்தில் உள்ள யாபேசின் குடிகளின் ஸ்திரீகளோடும் பிள்ளைகளோடு பட்டயக்கருக்கினால் வெட்டுங்கள். சகல ஆண் பிள்ளைகளையும் புருஷரை அறிந்த சகல பெண்களையும் சங்கரிக்கப்படுவீர்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டு அனுப்பினார்கள். இவர்கள் கீலேயாத்தில் உள்ள யாபேசின் குடிகளிடத்தில் புருஷரை அறியாத 400 கன்னிப் பெண்களைக் கண்டு பிடித்து அவர்களை கன்னான் தேசமாகிய சீலோவிலிருந்து பள்ளத்தாக்கிற்கு கொண்டு வந்தார்கள். அப்பொழுது ரீமோன் கன்மலையில் இருந்து பென்யமீன் புத்திரரோடே பேசவும் அவர்களுக்கு சமாதானம் கூறவும் சபையார் எல்லோரும் மனுஷரை அனுப்பினார்கள். அப்படியே அக்காலத்தில் பென்யமீனர் திரும்ப வந்தார்கள். கீலேயாத்தில் இருக்கிற யாபேசின் ஸ்திரீகளில் உயிரோடே வைத்த பெண்களை அவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படி செய்தும் அவர்கள் தொகைக்கு காணாதிருந்தார்கள். இஸ்ரவேல் கோத்திரங்களில் கர்த்தர் ஒரு பிளப்பை உண்டாக்கினார் என்று ஜனங்கள் பென்யமீனருக்காக மனஸ்தாபப்பட்டார்கள். பென்யமீன் கோத்திர ஸ்திரீகளில் அழிந்தபடியினாலே மீதியான மற்ற பேர்களுக்கு மனைவிகள் கிடைக்கும்படி என்ன செய்யலாம் என்று சபையில் மூப்பர்கள் கேட்டு, இஸ்ரவேலில் ஒரு கோத்திரம் நிர்மூலமாகும்படிக்கு தப்பிப்போனவர்களுடைய சுதந்திரம் பென்யமீனுக்கு இருக்க வேண்டுமே. நாமோ நம்முடைய குமாரத்திகளில் அவர்களுக்கு பெண் கொடுக்க கூடாது. பென்யமீனருக்கு பெண் கொடுக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று இஸ்ரவேல் புத்திரர் ஆணையிட்டார்களே என்றார்கள். பின்பு இதோ, பெத்தேலுக்கு வடக்கே
பெத்தேலிலிருந்து சீகேமுக்கு போகிற பாதைக்கு கிழக்காகவும் லீபனோனுக்கு தெற்காகவும் இருக்கிற சீலோவிலே வருஷந்தோறும் கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாடப்படுகிறது என்று சொல்லி அவர்கள் பென்யமீன் புத்திரரை நோக்கி, நீங்கள் போய் திராட்சைத் தோட்டங்களில் பதிவிருந்து சீலோவிலே குமாரத்திகள் கீதவாத்தியங்களோடே நடனம் பண்ணுகிறவர்களாய் புறப்பட்டு வருகிறது நீங்கள் காணும்போது திராட்சைத் தோட்டங்களில் இருந்து புறப்பட்டு உங்களில் அவரவர் சீலோவில் குமாரத்திகளில் ஒவ்வொரு பெண்ணைப் பிடித்து பென்யமீன் தேசத்திற்கு கொண்டு போங்கள். அவர்களுடைய தகப்பன்மாராகிலும் சகோதரனாகிலும் எவனிடத்தில் முறையிட வரும்போது நாங்கள் அவர்களை நோக்கி, எங்கள் நிமித்தம் அவர்களுக்கு தயவு செய்யுங்கள், நாங்கள் யுத்தம் பண்ணி அவனுக்கு மனைவியை வாங்கிக் கொடுக்கவில்லை, உங்கள் மேல் குற்றம் உண்டாக இப்போது நீங்கள் அவர்களுக்கு மனைவிகளைக் கொடுக்கவும் இல்லை என்போம் என்று சொன்னார்கள். பென்யமீன் புத்திரர் அப்படியே செய்து நடனம் பண்ணினார்களே. தங்கள் தொகைக்கு சரியான பெண்களை மனைவிகளாக பிடித்துக்கொண்டு தங்கள் சுதந்திரத்திற்கு திரும்பி போய் பட்டணங்களைப் புதுப்பித்துக் கட்டி அவைகளில் குடியிருந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் அக்காலத்திலே அவ்விடத்தை விட்டு அவரவர் தங்கள் கோத்திரத்திற்கும் தங்கள் குடும்பத்துக்கும் போய் அவரவர் தங்கள் சுதந்திரத்திலே சேர்ந்தார்கள். அந்நாட்களிலே இஸ்ரவேலில் ராஜா இல்லை. அவனவன் தன் பார்வைக்கு சரிபோனபடியினால் செய்தார்கள்.